ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் இபிஎஃப்ஓ கீழ் 7.6 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ளனர். இந்நிலையில் இபிஎஃப்ஓ அமைப்பு தற்போது ஒரு புதிய அம்சத்தை வெளியிட்டுள்ளது. இனி எந்த ஒரு நிறுவனத்தின் சரிபார்ப்பு செயல்முறையும் இல்லாமல் மற்றும் இபிஎஃப்ஓ அமைப்பின் ஒப்புதல் இல்லாமல் பெயர், பிறந்த தேதி போன்ற விவரங்களை ஊழியர்கள் ஆன்லைனில் மாற்றிக்கொள்ளலாம். அதோடு மேலும் ஒரு சிறப்பம்சமாக இபிஎஃப் டிரான்ஸ்ஃபர் செயல்முறையும் எளிதாக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக ஒரு நிறுவனத்தில் இருந்து இன்னொரு நிறுவனத்திற்கு மாறும்போது இபிஎஃப் பணத்தை மாற்றுவதற்கான கோரிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கு நிறுவனத்தின் ஒப்புதல் தேவைப்பட்டது. ஆனால் தற்போது ஆதார் ஓடிபி ஐ பயன்படுத்தி ஆன்லைனில் எளிதில் இபிஎஃப் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மண்டவியா சனிக்கிழமை இந்த 2 புதிய சேவைகளை அறிமுகப்படுத்தினார். இபிஎஃப்ஓ அமைப்பில் ஏராளமான உறுப்பினர்கள் இருப்பதால் அவ்வப்போது பெயர் மாற்றம் செய்யும்போது மற்றும் இபிஎஃப் டிரான்ஸ்ஃபர் செய்யும்போது சில பிரச்சினைகள் எழும். இந்த பிரச்சினைகளில் 27% உறுப்பினரின் விவரங்கள் மற்றும் கேஒய்சி சம்பந்தமான பிரச்சினைகளாகும். எனவே இந்த வசதி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு இது போன்ற பிரச்சினைகள் அதிக அளவில் குறையும் என்றும் மண்டவியா தெரிவித்திருக்கிறார். அதோடு அதிக அளவிலான ஊழியர்களை வைத்திருக்கும் நிறுவனங்கள் இந்த புதிய வசதியினால் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். இதற்கு முன்னர் உறுப்பினர்களுக்கு தங்கள் தனிப்பட்ட விவரங்களில் பிழைகள் இருந்தால் அவற்றை திருத்துவதற்கு இபிஎஃப்ஓ ஒப்புதல் மற்றும் முதலாளியின் சரிபார்ப்பு தேவைப்பட்டது. ஆனால் தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ள புதிய வசதியின் மூலம் 2017ஆம் ஆண்டின் அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறகு யுஏஎன் நம்பர் வழங்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் கணக்குடன் ஆதார் இணைக்கப்பட்டிருந்தால் தாங்களாகவே தங்கள் பெயர், பிறந்த தேதி மற்றும் பிற தனிப்பட்ட விவரங்களை திருத்திக் கொள்ளலாம். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் எந்த ஆதார ஆவணமும் தேவையில்லை. ஆனால் ஆதார் இணைக்கப்படாத கணக்குகளாக இருந்தால் திருத்தம் செய்ய முதலாளியிடம் நேரடியாக விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். சரிபார்ப்புக்கு பிறகு இபிஎஃப்ஓ வின் ஒப்புதலுக்கு அவை அனுப்பப்படும். ஆனால் ஒரு ஊழியரின் யுஏஎன் பதிவை பணியமர்த்தப்படும் போது நிறுவனங்களே செய்திருந்தால் அப்போது சில பிழைகள் ஏற்படும் வாய்ப்புள்ளது. உதாரணமாக தந்தை பெயர், மனைவி பெயர், திருமண நிலை மற்றும் பிற விவரங்களை பதிவு செய்வதில் தவறுகள் ஏற்படலாம். இப்படி பிழைகள் ஏற்பட்டால் ஊழியர் ஆவணங்களுடன் ஆன்லைனில் கோரிக்கை வைக்க வேண்டும். இதனை முதலாளி சரிபார்த்து அதன் பிறகு மாற்றத்தை இபிஎஃப் அமைப்பிற்கு அனுப்ப வேண்டும். 2025ஆம் நிதியாண்டில் முதலாளிகளால் 40% கோரிக்கைகள் இபிஎஃப்ஓ அமைப்பிற்கு அனுப்பப்பட்டுள்ளன. அதில் 40% கோரிக்கைகள் 5 தினத்திற்குள், 47% கோரிக்கைகள் 10 தினத்திற்குள் அனுப்பப்பட்டுள்ளன. இதனால் முதலாளிகள் எடுத்துக்கொண்ட சராசரி நேரம் 28 நாட்களாக கணக்கிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ஆதார் ஓடிபி அடிப்படையிலான பெயர் திருத்தம் மற்றும் பிற விவரங்களை திருத்துவதற்கான அம்சம் 45% ஊழியர்களுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.